புனைக்கதை இலக்கியம், பிரதாப முதலியார் சரித்திரம், வேதநாயகம் பிள்ளை, கமலாம்பாள் சரித்திரம், ராஜம் ஐயர். பத்மாவதி சரித்திரத்தை யார் எழுதினார்னா மாதவையா. ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் தோன்றின புதினங்கள் பார்க்க போகிறோம். 1879 ஃபஸ்ட்டு தான் தமிழ் புதினங்கள் எழுதியிருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு எழுதினாங்கன்னா வேதநாயகம் பிள்ளை அவர்கள். அதுக்கப்புறம் வந்த கமலாம்பாள் சரித்திரம் எழுதினது யாருன்னா ராஜம் ஐயர். ஸோ கமலாம்பாள் ராஜம் அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பத்மாவதி சரித்திரத்தை எழுதினது யாருன்னா பத்மாவதி மாதவையா. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்த 3 சரித்திரங்கள். அடுத்து யாருன்னு பார்த்தோன்னா சந்திரிகையின் கதை. சந்திரிகையின் கதை யார் எழுதினான்னா 1920 அந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அந்த டைமில் பாரதியார் எழுதின கதை தான் என்னென்னா சந்திரிகையின் கதை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வரலாற்று புதினங்கள். வரலாற்று புதினங்கள் கல்கி அவர்கள் நிறைய எழுதியிருப்பாங்க. அதை வரிசையாக பார்க்கலாம். 1956 1956 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5, 6 அதில் அலை ஓசை. இங்கே 5, 6 இங்கே அலை ஓசை எழுதினது யாருன்னா கல்கி. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு. இந்த 3 எழுதினதும் கல்கி தான். அடுத்தது லட்சியவாத புதினங்கள். இந்த லட்சியவாத புதினங்களில் நம்ம பார்க்க போகிறது 2 நூல். தேசபக்தன் கந்தன், முருகன் ஓர் உழவன். தேசபக்தன் கந்தன் அது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கந்தனை நம்ம முருகன் சொல்லுவோம் இல்லையா, அவர் ஓர் உழவன் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை எழுதினது யாருன்னா வேங்கட ரமணி. யார் எழுதியிருக்கா? வேங்கட ரமணி. அடுத்து 1961 அகல் விளக்கு. அகல் விளக்கு எழுதினது யாரு? மு வரதராசன். அகல் விளக்கு எழுதினது யாரு? வரதராசன். ஸோ விளக்கு ஏற்றி வர வைக்கிறோம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1ஆம் தேதி ஆனோன்னு விளக்கு ஏற்றி வர வைக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், சித்திரப்பாவை புதினத்திற்காக ஞானபீட விருது பெற்றவர் யார்? அகிலன். ஞானம்னா ஞானபீடம், ஞானம்னா பூமி, அப்படி தானே? பூமி. இங்கே ஞானபீடம், ஞானம்னா அகிலன். அகிலம், ஞானம்னா அகிலம்னு வச்சுக்கோங்களா, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1975 இந்த ஆண்டு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 1975 எந்த நூலுக்காக அப்படின்னா சித்திரப்பாவை. இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ஒரு சித்திரப்பாவை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாங்கினவர் யாருன்னா அகிலன்.